இந்த தர்ப்பப்பில்லு எப்படி உருவாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த தர்ப்பப்பில்லுக்கு விதை கிடையாது. நல்லா வாழ்ந்து பொழைச்சி நல்ல புண்ணியமான ஒரு குடும்பத்தில் பிறந்து ஆத்துமாத்துமாக இந்த பிரபஞ்ச சாட்சியாக எந்த ஒரு பாவங்களும் செய்யாமல் நிறைய புண்ணியங்களை சேர்த்தி இந்த உலகத்தில் ஒரு ஈயெறும்புக்கும் கூட நான் துரோகம் செய்யலைங்க அப்படின்னு நினச்சி உங்களுடைய முன்னோர்கள் யாராவது ஒருத்தர் ஆதி காலத்தில் பிரபஞ்சத்தில் பஞ்சபூத சாட்சியாக வாழ்ந்திருப்பாங்க. என்றைக்காவது ஒரு நாள் நல்லா வாழ்ந்து முடிச்சுட்டு அவங்களுடைய காலம் கடந்து அவங்களுடைய இறுதி காலம் அவங்க காலமாயிருவாங்க. இந்த காலம் ஆனாங்கன்னா அந்த காலத்தில் எரித்து அதை சாம்பலாக்கிடுவாங்க. அந்த சாம்பலாக்கி அந்த அஸ்தியை கொண்டுட்டு போய் கங்கையில் கொண்டு போய் அந்த ஆத்மா சாந்தி ஆகட்டுன்னு சொல்லி அது கரைக்க போவாங்க. அந்த கரைக்க போகும்போது அந்த சாம்பல் எல்லாமே கரையோர ஒதுங்கும். அந்த ஒதுங்கினது தான் அப்படியே தர்பையாகவே மாறிடும். அப்போது அந்த முன்னோர்கள் ஆதி காலத்தில் நான் இன்னமும் இந்த பூமியில் வாழ்ந்துட்டுருக்கிறேன்னு சொல்கிறக்காகத்தான் அதுக்கு தெர்ப்பினம் என்று பேர். தெர்ப்பணம் அல்ல, தெர்ப்பினம். அப்போது ஒரு இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு தெர்ப்பணம் கொடுக்கணும்னு சொன்னதுக்கு வந்தத வார்த்தையே இதுதான். அப்போ அந்த முன்னோர்கள் அந்த காலத்தில் தர்பையை ஆதி காலத்தில் ஒரு பெரிய ஒரு ஆத்ம சக்தி அந்த தர்ப்ப பிள்ளையில் இருக்குது.